இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைலை தொடாமலே நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, லைவாக நீங்கள் எந்த இடத்துலேருந்து எங்கே மூவ் பண்ணிட்டுருக்கீங்கன்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட லவ்வரோ பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அது மாதிரிலாம் பண்ண முடியுமா, பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா, அந்த மாதிரி பண்ணுறதுலேருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரைவேசி அப்படிங்கிறது ஒன்று இல்லாமலே போயிடும். இதனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் வரும், க்ரியேட் ஆகும். அதாவது நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்றது எல்லாமே அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் எங்கே போகிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது சீக்ரெட் பிளேஸுக்கோ இல்லை சீக்ரெட்டான இடத்துக்கு போகிறீங்கன்னா அதெல்லாம் அவங்க பார்த்து அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனையெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டு போயிடுங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரியான அவேர்னஸை கிரியேட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி உங்களால் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற மொபைலை வச்சு நான் எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்றத லைவாகவே உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ என் கையில் இருக்கு இல்லையா, இந்த மொபைலை பார்த்துங்க. இந்த மொபைலில் கரண்ட் லொக்கேஷனை நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற மொபைலில் என் கையில் இருக்கிற மொபைலை ட்ராக் பண்ணுற பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருக்கிறது கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோட்டோவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே ட்ராக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய கூகுள் மேப்பில் வேறு ஒரு ஃபோட்டோ காட்டுதா கார்னரில். ஸோ இந்த மாதிரி தான் இதை எப்படி பண்ணுற இந்த மாதிரி நீங்கள் எங்கே போனாலையும் அது ஈஸியாக லைவாக ட்ராக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக மேப்போட இது உங்களோட லொக்கேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ட்ராக் பண்ணுறவங்களுக்கு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே தான் அவங்களுக்கு ட்ராக் ஆகும். ஸோ இந்த மாதிரி எப்படி பார்க்க முடியுதுன்னா, உங்களுடைய மொபைலில் கார்னரில் இருக்கும், அதாவது கூகுள் மேப்லேயே கார்னரில் பார்த்தீங்கன்னா கீழே லொக்கேஷன் ஷேரிங்னு இருக்கும். அந்த இடத்துல அவங்களுடைய மெயில் ஐடியை போட்டு ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சென்டுன்னு கொடுத்தாங்கன்னா போதும். அதுலேருந்து ஒரு லொக்கேஷன் அவங்களுக்கு ஷேர் ஆகும். அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி போகும். ஸோ மெயிலில் போட்டு லாகின் பண்ணோம்னா அதோட லிங்க் வந்திருக்கும். ஸோ அந்த லிங்க் மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அவங்களால நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற எல்லா லைவ் லொக்கேஷனும் ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் உங்கள் சைடில் அந்த மாதிரி ட்ராக் பண்ணுறாங்கன்றது ஒன்று தெரியவே தெரியாது. அதை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் சேம் அதே லொக்கேஷனில் உங்களோட ஐக்கான் இருக்கு இல்லையா, அது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே லொக்கேஷன் ஷேரிங்னு இருக்கும். ஸோ அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்னு இருக்கும். ஜஸ்ட் ஸ்டாப்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அந்த லொக்கேஷன் ட்ராக் பண்ணது மறைஞ்சது உங்களுக்கு நல்ல லைவாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் யாராச்சும் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக அவங்களுடைய மெயில் ஐடியை லாகின் பண்ணியிருக்காங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.